ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கடல் பாசி வச்சு சூப்பரான ஜெல்லி ரெடி பண்ணலாம். வீட்லேயே ஈஸியாக செம ஈஸியாக ரெடி பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஜெல்லி செய்கிறதுக்கு முதல்ல சைனா கிராஸ் எடுத்துக்கலாம். சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கட் பண்ணி போட்டுருவோம். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இட்லி செய்கிறதுக்கு ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். நான் கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி கொதித்ததும் அதில் கொதிக்கிடும். தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் அந்த ஊற வச்சுருந்தோம்ல அந்த கடல் பாசி சேர்த்துடலாம். கடல் பாசி சேர்த்ததும் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துடலாம். கடல் பாசி சேர்த்தாச்சு, சர்க்கரையும் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்குது. கொதித்து அது நல்லா கரையட்டும். ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே கரைஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லாட்டி வெளியே 20 நிமிஷம் வச்சாலே சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிரும். ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் ரெடி பண்ணுறதுக்கு நான் 3 பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். நம்ம என்னென்ன கலர் தேவையோ குழந்தைகளுக்கு அட்ராக்டிவாக பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கலர் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். மற்றபடி ரெண்டுமே ப்ளெயினாக எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நிமிஷம், வெளியே வச்சா 20 நிமிஷத்தில் செட் ஆகிடும். இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் கலந்துக்கிறேன். பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். ஒரு இதில் கொஞ்சமாக சப்ஜா விதை போட்டுக்கிறேன். ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷத்தில். கலர்ஃபுல்லான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணி குட்டி குட்டியாக அழகாக எடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா கலரெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்தா செமையாக சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. கலராக இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா, நல்லா சாப்பிடுவாங்க. சூப்பராக செமையாக வந்திருக்கு பாருங்கள். நான் வெளியே தான் வச்சுருந்தேன். 20 நிமிஷத்துலேயே சூப்பராக ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. வாவ், எப்படி இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக. எப்போவே பார்க்கவே அழகாக இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி ஒரு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.